வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீட்ஸில் ரொம்ப குட்டி பீட் சார்ம் பார்க்க போகிறோம். பேக்கில் ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்டார்டிங் 4 பீடு வேணும். ஃபஸ்ட்டு 4 பீஸ் போட்டுக்கலாம். ஒன்றா க்ராஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வயரில் சென்டரில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. எந்த சைஸ் பீடு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் 2 கலர் யூஸ் பண்ணுறேன். ரெண்டும் ஒரே சைஸில் யூஸ் பண்ணுறேன். எந்த சைஸ் எடுத்தாலும் 2 கலர் எடுத்திங்கன்னா ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டோட்டல் நமக்கு 5 பீஸ் வேணும். 5 இது வேணும். நான் இப்போ செகண்ட் ஒன் போட்டிருக்கேன். இதே மாதிரி இன்னும் 3 டைம்ஸ் போட்டுக்கலாம். 5th வந்து நம்ம டர்ன் பண்ணுற மாதிரி போடணும். 4 போட்டிருக்கேன். 1 2 3 4 போட்டு 5th ஒன் வந்து நான் இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இப்போ டர்ன் ஆயிடுச்சு. டர்ன் பண்ணதுக்கப்புறம் ஒரு பீடு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு பீடை க்ராஸ் பண்ணிக்குவோம். இது வந்து டர்னிங் அந்த இடத்துல கர்வாக வரும். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து ஜாயின் பண்ணி நம்ம ஆட் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி டர்ன் பண்ணுற இடத்துல நல்லா டைட் வச்சுக்கோங்க ஒவ்வொரு தடவையும். அப்போ தான் கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக வரும். இப்போ நான் இந்த இதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 2 பீடு போட்டு திருப்பி 4 பெட்டல் ஷேப் இந்த மாதிரி கொண்டு வந்துடுறேன். இப்போ இதே போல் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம இன்னும் 2 தடவை அதே இதை பண்ணிக்குவோம். அடுத்தது இந்த இதில் போட்டோம்னா அடுத்து இதே போல் 2 இது போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த சைடு டர்ன் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் அது. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஒரே ஒரு இதில் விட்டுட்டு ஒரே ஒரு பீடை மட்டும் போட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த கார்னரில் வந்த மாதிரி இந்த கார்னர்லேயும் விடணும். ஸோ வந்து ஒரே ஒரு பீடை போட்டு நான் இப்படி க்ராஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? நம்ம இப்போ கண்டினியூ பண்ணிவிட்டு அந்த சைடு கொண்டு போவோம். இப்போ நல்லா டைட்டாக வயரை இழுத்துக்கோங்க. ஏன்னா லூஸ் ஆகும் இந்த இடத்துல. ஸோ நம்ம நல்லா டைட்டாக இழுக்கும்போது இந்த சைடு போகும்போது டைட்டாக இழுத்துடணும். இப்போ டாப்பில் இந்த இதில் போட்டோம் இல்லையா? இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த 4 பெட்டல் கொண்டு வரணும். இது வந்து டேர்னிங் இது. இப்போ டைட்டு வைக்கும் போதுட்டு இங்கேருந்து எக்ஸ்ட்ரா தெரிஞ்ச ஒயர்லாம் இதாகிடும். இப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம இந்த சைடு இந்த ஆப்போசிட் சைடு இங்கிட்டு கண்டினியூ பண்ணணும். ஸோ இதில் வயரை உள்ள விட்டுட்டு இதுலேயும் ஒரே ஒரு பீடை போட்டு நம்ம க்ராஸ் பண்ணிடணும். இப்போ இந்த இது போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு பீடை மட்டும் போட்டு நான் க்ராஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா டைட்டாக இழுத்துக்கலாம். இழுத்துட்டு இப்போ இந்த வயரை வந்து இந்த இதில் போட்டுக்குவோம். அந்த அடுத்ததில் இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ அடுத்த 2 ஸ்டெப்புக்கு இதுக்கும் சேம் ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடில் விட்டுட்டு 2 பீடை ஆட் பண்ணி ஒன்று க்ராஸ் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் டைட்டாக எடுத்துக்கோங்க. இதுதான் சைடு வியூ. இப்போ நம்ம போட்டுட்டு வந்தது இந்த இடத்துல டேர்னிங் பண்ணோம் இல்லையா? அதுக்கப்புறம் 3 டைம்ஸ் வந்து இந்த இதை 4 பெட்டல் ஷேப் கொண்டு வந்திருக்கோம். இது டாப்பில், இது லெஃப்ட் சைடு வியூ, இது பாட்டம். நம்ம அடுத்து இந்த இடத்துல கார்னர் டேர்ன் பண்ணி எல்லாம் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இந்த லாஸ்ட்டில் வந்து ஒரே ஒரு பீடு மட்டும் போட்டு க்ராஸ் பண்ணிக்கணும் நம்ம. அதுக்கு முதல் இந்த லாஸ்ட் ஒன்னில் நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம் பீடுக்குள்ளார வயரை. ஒரே ஒரு பீடு போட்டு இப்போ க்ராஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்னரில் இதை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு, சுற்றி வந்துருச்சு. இப்போ இந்த 2ஐயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பேஸ் முடிஞ்சிருச்சு. சுற்றி இப்போ எல்லா சைடும் நமக்கு ஒரே மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். சேம் ஒரே சைஸ் பீடு தான் எடுத்திருக்கேன், கலர் மட்டும் வேறு. இதை நான் வந்து இந்த மாதிரி க்ராஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம வந்து இந்த பீடில் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த பீட்குள்ளே விட்டுட்டு 2 பீடு போட்டு க்ராஸ் பண்ணிக்குவோம். நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க.
இதே போல் அடுத்த ரெண்டுத்துலேயும் நம்ம கவர் பண்ணிக்குவோம். திருப்பியும் இப்போ அதே போல் அடுத்த 2 பீடுக்கும் நான் இதை ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த பீடில் நம்ம அதே போல் ஜாயின் பண்ணணும். சைடில் இருக்குல்ல அந்த பீடு, திருப்பியும் 2 பர்பிள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக ஒரே ஸ்டெப் தான் நமக்கு. அடுத்து இந்த இதில் ஜாயின் பண்ணிக்குவோம். இந்த 3த்துலேயும் கவர் பண்ணிக்கலாம். இந்த கார்னரில் வந்திருக்கு. இப்போ டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 பெட்டல் ஷேப் கிடச்சிரும். அதுக்கு அடுத்ததையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து ஃபினிஷிங் இது. ஸோ ஃபஸ்ட்டு எல்லோவில் விட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த பர்பிளில் விட்டுக்கலாம். இப்போ ஒரு பர்பிள் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதை ரொம்ப குட்டியாக இருக்கும், காம்பேக்டாக குட்டி சாம். அடுத்து வந்து ஒரு சின்ன டிசைன் இதில் கொண்டு வரலாம். இது ஆப்ஷன் தான். நான் இதுக்கு சீட் பீட் எடுத்துக்கிறேன். இதில் நான் ஒரு சின்ன சீட் பீடு கோல்டன் கலர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் ஒவ்வொரு பீட்குள்ளாரையாக நான் போய் வரேன் சுற்றி. வந்துட்டு ஒவ்வொரு பீடுக்குள்ளேயும் சுற்றி வந்துட்டு நம்ம வரும்போது அது ஒரு டிசைன் பார்டர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வருவோம். இப்போ இது ஒவ்வொரு இதுக்குள்ளாரையும் விட்டுட்டு இந்த தேர்ட் இது முடிஞ்ச உடனே 1 1 2 இந்த எல்லோ பீடில் வந்து தேர்ட் பீடு வருது இல்லையா, இந்த இடத்துல 3 பீடு ஆட் பண்ணிக்குவோம். நம்ம கோல்டன் கலரில் ஆட் பண்ணிட்டு மேலே இந்த சென்டரில் இருக்கிற பர்பிள்குள்ளார நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பர்பிளில் வந்து நம்ம க்ராஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு சீட் பீட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு சென்டரில் இருக்கிற பீட்குள்ளார நம்ம விட்டுருக்குறோம். இந்த மாதிரி இப்போ டைட் இல்லைங்க. இந்த மாதிரி எக்ஸ் ஷேப்பில் கிடைக்கும் நமக்கு. இப்போ இன்னொரு சீட் பீட் போட்டு திருப்பி கீழே கொண்டு வருவோம். இப்போ இன்னும் ஒரு சீட் பீட் போட்டுட்டு நான் இந்த எல்லோக்குள்ளார நான் விட்டு கொண்டு வரேன். சென்டரில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எல்லோக்குள்ளே போனோம் இல்லையா, அதுக்குள்ளார நம்ம விட்டு வரணும். இப்போ இந்த எல்லோக்குள்ளார வந்துருச்சு. இன்னும் நம்ம திருப்பி இப்படியே கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். இந்த இதில் முடிச்சுட்டு ஒவ்வொரு சீட் பீடாக ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இங்கே கொண்டு வந்திருக்கோம். இந்த சைடு வரைக்கும் வந்திருக்கோம். அதே போல் இங்கேயும் சீட் பீட் ஆட் பண்ணி இந்த ஒயரில் ஆட் பண்ணி நம்ம இங்கிட்ட எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த கார்னரில் இருக்கும். இந்த கார்னரில் நான் இந்த சைடு இந்த ஒயரை கொண்டு வரேன். நான் இப்போ இந்த ஒயரை சுற்றி இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ நம்ம இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம்னா தான் நமக்கு ஹேண்டில் போட ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ சுற்றி ஒயர் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. இப்போ இதே போல் கோல்டன் கலர் இந்த சைடு வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஹேண்டில் போட்டுக்கலாம். இப்போ இந்த இதில் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே இந்த மாதிரி 4 பெட்டல் கொண்டு வரேன். இப்போ எல்லோ கலர் வந்து நான் ஃபுல்லாக இப்படி ஒரு 4 பீடு போட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணி லாக் பண்ணிடுறேன். இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணினோம். சிம்பிளான ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். லாக் பண்ணிவிட்டு
இப்போ வந்து கோல்டன் கலரை வந்து நான் இந்த எக்ஸை கொடுக்காத சும்மா சுற்றி பார்டர் மட்டும் இந்த இதில் கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த ஒயர் வந்து இருக்கு இல்லையா, இதில் ஒரு ஒயர் எடுத்துகிட்டு கோல்டன் கலர் வந்து இது கார்னர் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டு வந்துடுவோம். இது ஃப்ரண்ட் சைடு. நான் பேக் சைடு வந்து சென்டரில் மட்டும் கோல்டன் கொடுக்கல, சுற்றி கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்களுக்கு இப்போ எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான பேக்கு, சீக்கிரமாக முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.